இந்த இரண்டாம் ஜமாத்து நடக்குது ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் நம்ம சவுதி அரேபியாவில் பொதுவாக பரவலாக நம்ம பார்க்குறோம். உலகளாவிய ரீதியாக பரவலாக நம்ம பார்க்குறோம். இரண்டாம் ஜமாத்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய பார்க்குறோம். இது மார்க்க ரீதியாக எப்படி அனுமதி உண்டான இது நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து கருத்து முரண்பாடு உள்ள தலைப்பு. எப்படி பின்னாலே இல்லை, நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்து கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இதில் அந்த கருத்து முரண்பாடு இருந்தாலும் பெருவாரியான உலமாக்கள் கூடும் தொழலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு கணிசமான உலமாக்கள் கூடாத அந்த கருத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் எப்பொழுதும் உலமாக்களுடைய கருத்து முரண்பாடை கொஞ்சம் முதலாக முன்வைக்கிறேன் என்று சொன்னால், மார்க்கம் என்பது என்னை பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை, எனது கருத்துக்களையும் எனது ஆய்வுகளையும் பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை, பேசுகின்றவரை பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை, ஒரு சமுதாயத்துடைய ஒரு சொத்து அது. அப்போ அதை பற்றி பேசுகிற நேரத்தில் இதில் எப்படியெல்லாம் கருத்து முரண்பாடு இருந்திருக்கிறத சேர்த்து சொல்கிறது அமானிதம். அதனால தான் அதை சொல்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் முரண்பாடு இருந்திருக்கிறது. ஆனால் அற்புதம் என்னன்னு சொன்னால், 4 மதுஹப்னு சொல்கிறோமே நம்ம, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இவர்கள் இரண்டாம் ஜமாத்தை வெறுத்து தான் இதுதான். இரண்டாம் ஜமாத்தை வெறுத்த அமைப்பில் சில பள்ளிகளை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாம் ஜமாத்துக்கு என்ன மதுஹபுடைய சில பள்ளிகள் இரண்டாம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. ஏன்னா மதுஹப் நூட்களில் எழுதப்பட்டிருக்கும். இமாம் ஷாஃபி ஒரு பக்கத்துக்குமே எழுதுவார் கிதாபுல் உம்ல, அக்ரா, நான் வெறுக்கிறேன் ஜமாத்து நடந்த பள்ளிகளில் இரண்டாவது ஜமாத்து நடப்பதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இதில் முரண்பாடு ஒன்று என்ன செய்திருக்கிறது, பரவலாக இருந்திருக்கிறது. இந்த முரண்பாட்டுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட காலத்தில் இரண்டாம் ஜமாத்து நடந்ததாக ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி நீங்க சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்து தொழுகை முடிந்த பின்னால் அப்படி இருந்து கட்டிக்கிறாங்க. அபூ பக்ரா என்ற ஒரு நபித்தோழர் பள்ளிக்குள்ள வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனியாக தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மையத்தை சத்தக்கு அலைஹி, இவருக்கு தர்மம் செய்கிறவர் யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஒரு மனிதர் எழுப்பி போய் தொழுதாருன்னு வருது. இந்த செய்தி மட்டும்தான் இரண்டாம் ஜமாத்துக்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிந்தி தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த ஒரு ஜமாத்தில் நிறைய நபித்தோழர்கள் தொழ முடியாமலும் பின்னால் என்ன செஞ்சிருப்பாங்க, தொழுதிருப்பார்கள். அவர்கள் யாரும் ஜமாத் நடத்தின மாதிரி எந்த செய்தியுமே என்னது காண முடியவில்லை. இந்த ஒரு செய்தியை சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ஒரு செய்தியை கொண்டு வருகிறார், ஒரு அறிவிப்பை. அதாவது முஸன்னஃப் அப்துர் ரஸாக் அல்லது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வரக்கூடிய செய்தி. அதாவது கான அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலு மஸ்ஜிதன் சுல்லிய ஃபீஹி ஜமாஅத்தன் ஸல்லு ஃபுராதா. அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிக்குள் நபித்தோழர்கள் நுழைந்தால் தனித்தனியாக தொழுவார்கள், ஜமாத்தாக தொழமாட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்யறாரு கொண்டு வராரு. அப்படின்னா எல்லா நபித்தோழர்களும் அல்ல, நபித்தோழர்கள் ஒரு சிலர் அப்படி நடந்து கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இரண்டாம் ஜமாத் நடத்தினார்கள் அப்படின்ற செய்தி வருது. அப்ப கருத்து முரண்பாடு வலுவாக என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு ஆலம் நம்ம செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்த அடிப்படையில் கூடாதுன்ற கருத்து தான் சரியானது. இரண்டாம் ஜமாத் ஒன்று கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது. இது கருத்து ஷேக் நாசருதீன் அல்பானி இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாரு. அவர்களது மாணவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கிற நேரத்தில் இரண்டாம் ஜமாத்து கூடாது அப்படின்ற அந்த கருத்துக்கு பலவிதமான வலு இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஜமாத்து நடத்த ஏவி விட்டு யாரெல்லாம் இந்த ஜமாத்துக்கு வராமல் பிந்தி இருக்கிறார்களோ அவர்களது வீடுகளை நான் எரிக்க நாடுகிறேன் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாம் ஜமாத்துக்கு அதே நன்மை இருந்து, ஏன்னா இப்போ எல்லாரும் இரண்டாம் ஜமாத்துக்கு எதை சொல்லுவாங்க, சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு பி ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா, தனித்து தொழுவதை விட ஜமாத்து தொழுவது 27 மடங்கு சிறந்தது. அவ்வல் ஜமாத்துக்கு 27 மடங்கு தான், ரெண்டாம் ஜமாத்துக்கும் 27 மடங்கு தான் சொன்னா, அந்த அவ்வல் ஜமாத்துக்கு ரெண்டாம் ஜமாத்துக்கு இடையில ஒரு டிஃபரெண்ட் இல்லை, எரிக்க வேண்டிய அவசியம் முடியல. அவங்க ஜமாத்தா தொழுதாங்கடா, அவங்க காரணத்தோட பிந்தினாலும் சரி, காரணம் இல்லாமல் பிந்தினாலும் சரி, அவர்களுக்கு அடுத்த நேர தொழுகை வரும் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ அவங்க ஜமாத்தா என்ன செய்யலாம், தொழலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், பெருநாள் தொழுகை 2ஆம் முறை வைக்க விட மாட்டாங்க. பெருநாள் தொழுகை 2ஆம் முறை வைக்கிற விதத்தை அப்படின்வாங்க, ஜும்மா 2ஆம் முறை வைக்கிற விதத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய கிரண தொழுகை, சந்திர கிரண தொழுகை, மழை வேண்டி தொழுகை 2ஆம் முறை வைக்கிற விதத்துன்னுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் அப்படி தொழல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆம் முறை அப்படி தொழவில்லை. அப்ப இதுவும் 2ஆம் முறை தொழுதாக என்னது எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நம்ம இரண்டாம் ஜமாத் என்பது என்னது கூடாது, அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோமே தவிர, இது ஒரு கொள்கை, இது அக்கீதா, இது இல்லாட்டி சரி வராது அந்த அடிப்படையில் இல்லை. ஆனால் நமக்கு விளங்கின ஆதாரம் இது. நம்ம ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு தெளிவாக நம்மளுக்கு விளங்கிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, இதை செய்ய முடியும். அப்போ அதுக்கு என்ன பதில்? எது தர்மம் செய்பவர் யார் அப்படின்ற செய்தி வருது, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, வகாஇஉ அயான் லா உமூம லஹா,
சில மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தனிப்பட்ட சலுகைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது முதல் பதில். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தன் ஐம்ல போய் இஹ்ராம் கட்டிட்டு வாங்க நியத்து வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான். அது நம்ம எல்லாரும் கடைபிடிப்பதற்கு முடியாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக உலுகியால் ஒருவருக்கு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தி வருது. இப்படி தனிப்பட்ட ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களுடைய ஆர்வங்களை பார்த்து சில சலுகைகள் என்ன செய்திருக்கிறார்கள், வழங்கி இருக்கிறார்கள். ஒரு கபரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு ஈரமான ஈச்சம் ஓலையை நாட்டி விட்டாங்க. இதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. தனிப்பட்ட ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு விஷயத்தில் உண்டு. எந்த அடிப்படையில் சொல்றோம், இது தொடர்ந்து நடக்கல, இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கல, ஒரே முறை தான் என்ன செஞ்சது, நடந்தது. இது ஒரு அம்சம். இது திருப்தி இல்லையா? இரண்டாவது முறையில் யோசிச்சு பாருங்க. அங்க நடந்த ஜமாத்து தொழுதவரும் தொழாதவர், அங்க நடந்த ஜமாத்து தொழுதவரும் தொழாதவர். இங்க நடக்கிற ஜமாத்து இருவருமே தொழாதவர்கள். எனவே அந்த சூரத்துக்கு இந்த சூரத்தை என்ன செய்யலாது, ஆதாரமாக நம்ம காட்ட முடியாது. தர்மம் செய்கின்றவர் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கணும். இதுல தர்மத்துடைய உணர்வு இருந்தா. ஆனா ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாரு, எழுந்து போனார் என்ற செய்தியிலிருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது. அதனால நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் நடக்கும். அது கூடும் என்று சொல்றவங்களும் அதை ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் தொழுது கொண்டிருப்பாரு, அவர் குல்லது பிரபின் நாஸ் அப்படிதான் ஆரம்பிச்சுப்பார். அப்ப அவரை போய் டச் பண்ணி விடுறது, டச் பண்ணோடனே அவர் மலிக்கின் நாஸ்ல சவுண்ட் என்ன செய்யும், வரும். இப்படி ஒரு நடைமுறை செய்வார்கள். இதுக்கு என்னது, எந்த விதமான ஆதாரமும் இல்லை. டச் பண்ணி தொழக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்கிறது, அது மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். சுன்னத்து தொழுகைகள்ல, இரவு நேர தொழுகைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டச் பண்ணாம போய் பக்கத்தில் இருந்த செய்திகள் என்ன செய்கிறது இருக்கின்றதே தவிர, ஃபர்துடைய விஷயங்கள்ல, கடமையான ஜமாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஜமாத்து வாஜிப் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எந்த நடைமுறையும் இல்லை. அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அம்சம் இஸ்லாமிய அறிஞர்கள் யாரெல்லாம் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்களோ அந்த கருத்து தான் சரியானது என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை என்ன செய்கிறோம், செய்து வருகிறோம். அல்லாஹு அலம்.